வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும் தரிக்கிட்டதும் பிரம்மாண்டமான பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோ. இது co-sponsored by விஷாலம் ஹோம்ஸ் இன் புண்ணிய கஷேத்திரம், பிராமண அக்ரஹாரம் கும்பகோணம், கோபுரம் மஞ்சள் மற்றும் குங்குமம். இந்த பிரம்மாண்டமான ரியாலிட்டி ஷோல எங்களோட 14 பார்ட்டிசிபென்ட்ஸ் 2 ரவுண்ட்ஸை கடந்து இங்க வந்திருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு இந்த 3rd ரவுண்டும் ரொம்ப வித்தியாசமா மேஜிக்கலா அமைய போகுது. நம்ம பாரம்பரிய கலைகளை பட்டி தொட்டிக்கும் எடுத்து சென்ற பெருமை திரைப்படங்களுக்கும் திரையிசை பாடல்களுக்கும் அந்த மேஜிக்கல் பவர் உண்டு. இன்னைக்கு இந்த 3rd ரவுண்ட் ஆஃப் தரிக்கிட்டதும் திரையிசை பாடல் சுற்று, அதாவது பிலிம் சாங் ரவுண்ட். பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த கண்டஸ்டன்ட்டா போன வாரம் வந்தது அப்படிங்கிற டவுட்டே வருது. இன்னைக்கு எங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் நாங்க கொடுக்க போறோம். நடன பாடலா இல்லாத ஒரு சாங்க, அதாவது நான் டான்ஸ் பிலிம் சாங்க அவங்க தேர்ந்தெடுத்து அதுக்கு அவங்க அபிநயம் பிடிக்க போறாங்க. This is a challenge for their அபிநயா skills or முக பாவத்திற்கான திறமை சுற்று இது. நம்ம நிகழ்ச்சியில பெர்ஃபார்மிங் ஆர்டரை இந்த பியூட்டிஃபுல்லான பாஸ்கெட் தான் கடந்த 2 வாரமா தீர்மானிச்சிட்டு வருது. இந்த வாரமும் எந்த பார்ட்டிசிபென்ட்க்கு என்ன ஆர்டர் வர போகுதுன்னு பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த film dance ரவுண்டுக்கு our first judge for today is கலைமாமணி ஸ்ரீமதி பத்மலட்சுமி சுரேஷ் அவர்கள். கலைமாமணி பத்மலட்சுமி சுரேஷ். பிரபல குரு திருமதி ரங்கநாயகி ஜெயராமன் அவர்களின் மாணவியான இவர் பத்மாலயா நாட்டிய பள்ளி மூலம் பல மாணவியருக்கு பயிற்சி அளித்து வருபவர். தூர்தர்ஷனின் A கிரேட் ஆர்டிஸ்டான இவர் தில்லியைச் சேர்ந்த IRCEN பேனல் மெம்பரும் கூட. இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் தனது நாட்டிய நிகழ்ச்சிகளையும் பட்டறைகளையும் நடத்தி வருபவர். எங்களுடைய 2வது நடுவர் நம்மள பல பேருக்கு ரொம்பவே பரிச்சயமான முகம். She is nobody else than டாக்டர் ராதிகா வைரவேலவன் அவர்கள். டாக்டர் ராதிகா வைரவேலவன் பிரபல குரு திருமதி அம்பிகா புச் அவர்களின் மாணவியான இவர் கலாக்ஷேத்ராவில் போஸ்ட் டிப்ளோமா செய்து திருச்சி கலை காவேரியில் MFA முடித்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் PhDயும் பெற்றவர். சதுர் லக்ஷனா அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்கிற தனது நிறுவனம் மூலம் பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருபவர். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் கெஸ்ட் ஃபேக்கல்டியாக இருப்பவர். வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் டாக்டரல் கமிட்டியில் கூட இருப்பவர். இது மட்டுமல்லாமல் அருமையான இசைக்கலைஞர், ஜலதரங்க கலைஞர் மற்றும் டேப் டான்சரும் ஆவார். சமீப காலமாக வெள்ளித்திரையிலும் சின்ன திரையிலும் நடிகையாக வலம் வருபவர். இந்த திரை இசை சுற்றுக்காக நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்திருக்கோம். அண்ட் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸும் ஆர்டர் வைஸ் ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு முதலாவதா யார் வர போறீங்க? தருணிகா. Then
மேஜிக்கலா இருக்கு. இந்த பைகான் ஈராலேருந்து இந்த கோல்டன் கிளாசிக்கல் சாங்ஸ் கேட்கறது. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது நாட்டிய பாடலும் கிடையாது. அப்படிப்பட்ட நான் டான்ஸ் சாங்ஸுக்காக நடனம் ஆடுறாங்க எங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ். அண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா நீங்க தொடங்கி வச்சிருக்கீங்க ரவுண்ட. ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டுடலாம். ஹாய் தருணிகா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த விரகதாபத்தை வந்து அவ்வளோ அழகா அந்த பாட்டு கொண்டு வந்திருக்கும். அந்த வரிகளுக்கு அப்படியே நீ அபிநயம் பிடிச்சது வந்து ரொம்ப அழகா இருந்தது. எது தேவையோ அது ரொம்ப நீட்டா ரொம்ப அழகா பண்ணினேன். அந்த விரகதாபம்லாம் வர வயசு தான். ஸோ அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸும் என்னமோ அப்படியே வந்துட்டு நினைக்கிறேன் அவளுக்கு. வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். எடுத்த உடனே முதல் பாடலே வந்து ஒரு சச்ச ஒரு ஜெம்னு சொல்லலாம். ஒரு சச்ச கிளாசிக்கல் சாங் அண்ட் ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது எடுத்த உடனே வந்து இந்த விரகம் அப்படிங்கிறது பத்மாக்கா சொன்ன மாதிரி யூ நெயில்ட் த இமோஷன் ரைட் அட் த பிகினிங். ஸோ முதல்ல அந்த பாட்டு என்னங்கிறது ரொம்ப கிளியராக வந்து தெரிஞ்சது. ஃபுல்லுமே ரொம்ப அழகாக இருந்தது. வெரி நைஸ்லி டன். அது வந்து கடைசி போஸ் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரவுண்டே ஒரு பியூட்டிஃபுல்லான கோல்டன் சாங்கோட தொடங்கி இருக்கோம். நம்ம அடுத்த பார்ட்டிசிபென்ட் எந்த எவர்கிரீன் சாங் செலக்ட் பண்ணிருக்காங்கங்கறத பாத்துடலாம். ஹூஸ் ஆர் செகண்ட் பார்ட்டிசிபென்ட்? ஹர்ஷினி, ப்ளீஸ் கம். கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே கண்ணன் நடுவினிலே காலை இளங்காற்று பாடி வரும் பாட்டு எதிலும் அவன் குரலே எதிலும் அவன் குரலே கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை கண்ணன் வரும் நாளில் கண்ணி இருப்பேனோ காற்றில் மறைவேனோ காற்றில் மறைவேனோ நாடி வரும் கண்ணன் கோலமணி மார்பில் நானே தவழ்ந்திருப்பேன் நானே தவழ்ந்திருப்பேன். சுஷிலாமா வாய்ஸ்ல ஸ்டுடியோவே ரெசனேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது உங்க அபிநயா. ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டுடலாம். ரொம்ப அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் ஒரே காதல் வயப்படுற பாட்டாவே இருக்கே ராதிகா, இல்ல? அப்படியே அந்த வந்து ரொமான்டிக்கா அந்த வந்து ஏஜ்க்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. கரெக்ட். அது நல்ல எக்ஸ்பிரஷன் நல்லா கொண்டு வந்தேடா கண்ணா. அண்ட் யூ சஸ்டெயின் த பாவம் ஆல்சோ. வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட். அதாவது இது வந்து ஒரு காம்படிஷனாக பார்க்காம ஒரு பர்ஃபார்மன்ஸாக பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் ரசிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் இன்னும் ஒருத்தர் மிஞ்சி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த மியூசிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணின விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அது அந்த கண்ணன் நடுவினிலே அந்த போர்ஷனுக்கு த வே யூ மூவ்ட் யுவர் ஃபேஸ் அண்ட் அந்த எக்ஸ்பிரஷன். ஸோ எங்கெல்லாம் அந்த ஸ்பெஷலாக அந்த கமகம் வந்ததோ அந்த இடம் எல்லாம் வந்து there was so much of response to the musicality. ரொம்ப அழகாக இருந்தது. எங்களுடைய தரிக்கிட்டத்தோ மேடை பழைய சாங்ஸோட மேஜிக்ல மிதந்துட்டு இருக்கு. அடுத்ததா எந்த பார்ட்டிசிபென்ட் என்ன சாங் செலக்ட் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். Who's our next contestant? Ananya, please welcome. அந்திமயங்குதடி ஆசி பெருகுதடி அந்திமயங்குதடி ஆசி பெருகுதடி கந்தன் வர காணனே மயிலே அந்திமயங்குதடி ஆசி பெருகுதடி கந்தன் வர காணனே வண்ணமயிலே 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 ஏக்கத்தால் படிந்து விட்ட தூக்கமில்லா துன்பத்தை ஏக்கத்தால் படிந்து விட்ட தூக்கமில்லா
எடுத்திடவே மயிலே ஒத்தி எடுத்திடவே உதடவரை தேடுதடி அந்தி மயங்குதடி ஆசை பெருகுதடி கந்தன் வர காணனே. அனன்யா, உங்க ஃபேஸ்ல அவ்வளோ ஒரு காதல், நிஜமாவே யாராவது வந்துடுவாங்களோ அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் எம்எல்வி அம்மா குரல்ல அந்த சாங் வாஸ் ட்ரூலி மேஜிக்கல். ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டுருக்கோம். நல்ல ஒரு பழம்பெரும் பாடலை எடுத்துட்டு இருக்கேன். கேட்குறதுக்கே அவ்வளோ இனிமையாக இருக்குது. சச் வைப்ரண்ட் வாய்ஸ் அண்ட் மியூசிக். அதுக்கு வந்து ரொம்ப அழகாக ஒரு மயிலே வந்து அவ்வளோ நளினமாக ஆடினேன். அப்படி இருந்ததோ அப்படி இருந்தது. அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக நளினமாக பண்ணினேன். வெரி வெரி பியூட்டிஃபுல்லி டன் அனன்யா. தேங்க்யூ மேம். அண்ட் இது நான் டான்சிங் சாங் ஃப்ரம் த மூவியாக இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பதமோட ஃபீலோடு இருக்கு பாடலே. அண்ட் அதுக்கு ஏற்ற அபிநயம் ரொம்ப அழகாக இருந்தது பண்ணினது. வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ மேம். வணக்கம். தரிக்கிடத்தோம் பரதநாட்டிய ரியாலிட்டி ஷோ சங்கரா டிவியில். இது பரதநாட்டியத்துக்காகவே இந்த ஷோவை வந்து இது பண்ணுறாங்க. பரதநாட்டியத்துக்காக இது வரைக்கும் அதிகமாக யாரும் பண்ணதில்லை. ஸோ ரொம்ப முக்கியமான, ஏன்னா பரதம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஆர்ட். அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இதில் வந்து ராதிகா சர்ஜித் அவர்களும் அவங்க டாக்டர் கிருத்திகாவும் பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ஷோ வெற்றி அடைகிறதுக்கு. இதை தவறாமல் நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். தரிக்கிடத்தோம், அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அது என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா எந்த பார்ட்டிசிபென்ட் வர போறாங்கன்னு பார்த்துடலாம். திஷிதா. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பின் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பின் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பின் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். மறைவிலே மறைவிலே ஆடலாகுமா, அருகிலே அருகிலே வந்து பேசம்மா. நம்ம திஷிதாவா இது? லாஸ்ட் 2 ரவுண்ட்ஸ்ல பார்த்த பர்சனாலிட்டி அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த காலத்து ஹீரோயினை பார்த்த மாதிரி இருந்தது. லவ்லி பெர்ஃபார்மன்ஸ். ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டுடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது ராக்கண்ணா. ஒரு ஹீரோயின் அப்படியே வந்து சிரிச்சுட்டே ஆடின மாதிரி இருந்தது. அந்த சாங்ல வந்து அந்த ஹீரோயின் வந்து அந்த லவ் கெமிஸ்ட்ரி அவ்வளோ அழகா இருக்கும். அது அப்படியே வந்து நீ விஷுவல்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்தது வந்து ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நீட்டா அழகா பண்ணினேன். வெரி பியூட்டிஃபுல் ஹேண்ட்லிங். ஆக்சுவலி ஒரு மேல் வாய்ஸ்ல இருக்கிற சாங், இதுக்கு வந்து எப்படி ஒரு ஃபீமேல் அபிநயம் பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த வேர்ட்ஸுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது யுவர் ஆக்ஷன்ஸ். ஸோ ஒரு வெரி இன்டெலிஜென்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் த சாங். தேங்க்யூ. வெரி பியூட்டிஃபுல்லி டன். தேங்க்யூ. இந்த ரவுண்ட் நமக்கு எவ்வளவு என்ஜாயபிளா இருந்தாலும் அது மிகப்பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அண்ட் அந்த சிச்சுவேஷன்ல அந்த பாடல் வரும். பட் இங்க பாத்தீங்கன்னா வெறும் அந்த 1 minute or 2 minutes அந்த பாடல் எடுத்து அந்த கம்ப்ளீட் எசன்ஸ் ஆஃப் தட் எக்ஸ்பிரஷனை நம்ம டான்சர்ஸ் கன்வே பண்ணணும். ஸோ இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் சேலஞ்ச். அவ்வளோ அழகா எல்லாரும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா யாரு எந்த பாட்டை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். சுந்தரேஷன். ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, என் அருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே, என் அருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே.
பெண்மயிலே கோபம் கொண்ட மானை போலே ஓடலாமோ பெண்மயிலே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. ஒரு கிருஷ்ணர் இத்தனை கோபிகாஸ் நடுவில் ஸ்ருங்காரம் ரொம்ப சட்டிலாக ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணி காமிச்சே சுந்தரேசன். அண்ட் யூ brought in all மான் மயில் எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணி அந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணிட்டு சச் அ சூப்பர் ஹிட் சாங். அந்த காலத்தில் இன்ன வரைக்கும் நிற்கிறது அந்த பாட்டுனாக்கா அவ்வளோ ஹிட்டான சாங். ஒரு ரொம்ப ஹிட்டான சாங் எடுத்துட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். யூ ஹேவ் டு டூ ஜஸ்டிஸ் ஃபார் தட். யூ ஹேவ் டன் த ஜஸ்டிஸ் ஃபார் தட். ஆல் தி பெஸ்ட். அது எப்படி அது மச்சான் சம ஸ்டைல் தான் போ. எனிவே பட் பியூட்டிஃபுல். அதாவது இவ்வளோ நேரம் வந்து தலைவியை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம், இல்லை தலைவன் தலைவி ரெண்டு பேரையும் பார்த்துட்டோம். அண்ட் இருக்கிற ஃபுல் நேச்சர் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஒரு அதாவது ரொம்ப சீரியஸ் லவ் சாங்ஸ்க்கு நடுவில் இது வந்து ஒரு வெரி ஜாலி ஒரு லவ் சாங்காக இருந்தது நடுவில். அண்ட் ரொம்ப அழகாக இருந்தது அந்த தலைவியாக பண்ணது. ஒரு சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே வெரி பியூட்டிஃபுல்லி டன் சுந்தரேசன். தேங்க்யூ. எங்களுடைய அடுத்த பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்க்கலாமா? ஸ்ரீகவி. என்ன பாடல் சொல்லி தந்தாரோ, கண்ணுக்குள் ராகம் நெஞ்சுக்குள் தாளம் என்னென்று சொல்தோழி. ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ. ரொம்ப டிக்னிஃபைடாக அப்படி ஒரு இமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணினேன். இந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அது பண்ணினேன். நீட்டாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட். வெரி பியூட்டிஃபுல்லி டன். அதான் பத்மாக்கா சொன்ன மாதிரி இட் வாஸ் ஹேண்டில்ட் இன் அ வெரி டிக்னிஃபைட் வே. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எங்களுடைய ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்களுடைய நடுவர்களோட ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் தான். இன்னைக்கும் எங்களுடைய ஜட்ஜ் கலைமாமணி ஸ்ரீமதி பத்மலட்சுமி சுரேஷ் எங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே அவங்களுடைய பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸை ரசிக்கலாம். கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, 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 கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த
இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் தான் எங்களுடைய எபிசோட மேலும் மெருகேத்துது. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யோர் டைம் அண்ட் ஆர்ட் வித் அஸ். சங்கரா டிவி நேயர்களுக்கு என்னுடைய ரொம்ப அன்பான வணக்கம். நான் உங்களுடைய மோகினி. தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சி பற்றி நான் கேள்விப்படும் பொழுது நிறைய ஃபீலிங்ஸ், நிறைய எமோஷன்ஸ், கொஞ்சம் பெருமையாக இருந்தது, கொஞ்சம் பொறாமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கலைமாமணி ராதிகா சுர்ஜித் அவர்கள் அவங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா அதில் வெறும் டான்ஸ், கொரியோகிராஃபி, கேமரா, லைட்ஸ் மட்டும் இருக்காது. அதில் பாசம் இருக்கும், நேசம் இருக்கும், அன்பு இருக்கும், காதல் இருக்கும், பேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களோட நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது அந்த நடனக்கலையை இன்னும் அதிகமாக நம்ம நேசிக்க முடியும், காதலிக்க முடியும். சங்கரா டிவி வெறும் ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் இல்லாமல் இப்போ பிரான்ச் அவுட் பண்ணி கலாச்சாரம்லேயும் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஐ ரியலி விஷ் ஆல் ஆஃப் தெம் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எல்லாரும் அழகாக ட்ரெஸ் பண்ணி அழகாக ஆடி உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் ஷோகேஸ் பண்ணுறத நான் ரொம்ப ரொம்ப ஆவலோடு பார்த்துட்ருக்கேன். I'll be watching each and every one of you. All the very best. நம்முடைய திரை இசை சுற்று ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. அடுத்த கண்டெஸ்டன்ட் யாருங்கிறத பார்த்துடலாம். அதித்தி. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும், என்ன பாடத் தோன்றும். தோன்றும் உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும், என்ன பாடத் தோன்றும். அவ்வளவு அழகா அந்த பாவட தாவணியில புதிய பறவையிலேருந்து ஒரு கிளாசிக் எவர்கிரீன் சாங் இன் சுஷீலாமாஸ் வாய்ஸ் பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தின ஜட்ஜஸோட கமெண்ட்ஸை கேட்டுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிரைட் கலர்ஸில் பிரைட்டாக பண்ணினேன். எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. பாட்டு செலெக்ஷனும் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் டெப்த் இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணிது. நல்லா பண்ணினேன். அந்த கை பதார்த்த கை கரெக்டாக வந்துட்டு, ஆனால் இன்னும் கொஞ்சம் அபிநயத்தில் இன்னும் கொஞ்சம் டெப்த் போயிருக்கலாமோ அப்படின்னு தோணிது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம் கண்ணா. நமஸ்தே. பத்மாக்கா சொன்ன மாதிரி நல்ல அழகாக வெரி பிரைட்லி ட்ரெஸ்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்ல பிரைட்டாக இருந்தது. பட் எனக்கும் அதே தான் தோணிது. லைக் தோ கொஞ்சம் ஃபாஸ்ட் டெம்போட் சாங்காக இருந்தாலுமே அதோட இமோஷன்ஸ் ஆக்சுவலி தே ஆர் வெரி ஜென்டில் அண்ட் சட்டில். ஸோ சில சமயம் அந்த மியூசிக் ஐ திங்க் கொஞ்சம் இட்ஸ் லிட்டில் மிஸ்லீடிங். பட் இமோஷன் வைஸ் பார்த்தானாக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு ஜென்டிலராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணிது. அண்ட் ஆக்சுவலி இந்த மாதிரி சாங்ஸ்க்கு ஃபுட் ஒர்க் கூட அவசியம் இல்லையோன்னு தோணிது. To have concentrated little more on the subtleties of the emotions. But பண்ணினது ரொம்ப அழகாக இருந்தது. This is just little pointers to think. Sure, I'll keep that in mind, ma'am. Thank you so much. நம்முடைய அடுத்த கண்டெஸ்டன்ட் என்ன பாடலை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்குற நேரம் வந்தாச்சு. Who's our next contestant? சுபஸ்ரீ.
இவ்வளோ நேரம் வந்து டீனேஜ், விரகதாபம், லவ் எல்லாம் பார்த்தோம். இது வந்து ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவனை எதிர்பார்த்து இருக்கிற ஒரு மனைவியோடது. ஸோ அதுக்கு என்ன தேவையோ அது வந்து ஒரு ஜென்டலாக மெச்சோர்டாக கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ அக்கா. வெரி நைஸ்லி டன் சுபஸ்ரீ. அதுவும் அந்த இன்டர்வியூடுக்கு வந்து இந்த சஞ்சாரி பண்ணினது, அந்த அதாவது மன்னவன் வந்து ஆல் ஹிஸ் டியூட்டிஸ் இதெல்லாம் பண்ணிட்டானா என்ன மறந்து போகிறான் இல்லை, என்ன ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. இட் வாஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் யூஸ் ஆஃப் தட் இன்டர்வியூட். வெரி நைஸ்லி டன். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ரொம்ப பியூட்டிஃபுல்லான நம்ம நிகழ்ச்சியோட இந்த திரை இசை பாடல் சுற்றுல அடுத்த கண்டெஸ்டன்ட் யாருங்கிறத பாக்குற நேரம். ஜானவி. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். நினைத்தவன் அவளை மறந்துவிட்டால் அந்த நிலைமையின் முடிவென்ன? துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன? மௌனம். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். நிஜமாவே ஒரு ஹீரோயின் வந்து நின்றுருந்த மாதிரி பண்ணினா எனக்கு கொஞ்சம் என்ன தோணித்துனாக்கா ரெப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன்ஸாக இருந்ததோன்னு தோணிது. இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இது ஆக்சுவலி டிஃபிகல்ட் சாங். எனக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி தான். யூஸ்வலி யாரும் இந்த சாங் செலக்ட் பண்ண மாட்டா. அதுக்கே பெரிய தைரியம் வேணும் இந்த சாங் எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு. பட் யூ ஹவ் எக்ஸ்ப்ளோர்ட் இட். அதில் இன்னும் கொஞ்சம் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டேட்டிவாக இல்லாமல் நீ இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், சோபிச்சிருக்கும். ஓகே கடா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெரி பியூட்டிஃபுல்லி டன் ஆக்சுவலி எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது ஆக்சுவலி நிறைய சட்டில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தெரிஞ்சுது. ஸோ ஹேண்ட்ஸ் அண்ட் ஜெஸ்டர்ஸில் ஆக்ஷன்ஸ் வந்து ரெப்பிட்டேட்டிவாக இருந்தது. கொஞ்சம் தட் குட் ஹவ் பீன் இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் இருந்திருக்கலாம். பட் அந்த ஃபேஸில் வந்து அந்த ஒரு கன்ஃபியூஷன், அந்த இன்னசென்ஸ் இன் தட் கன்ஃபியூஷன் கேம் அவுட் வெரி பியூட்டிஃபுல்லி. ஸோ வெல் டன். தேங்க்யூ. நிகழ்ச்சியில காம்படிஷன் இன்னும் கடுமையாயிட்டு இருக்கு. ஏன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ரியலி டோன்ட் நோ ஹவு த ஜட்ஜஸ் ஆர் கோயிங் டு பிக் ஜஸ்ட் ஒன் பெர்ஃபார்மர். ஏன்னா ஒவ்வொரு ரவுண்ட்லயும் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கான ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் இருக்கு. ஸோ நீங்க 2 பேரை தான் அதை தேர்ந்தெடுக்கணும். அண்ட் இப்படி பார்ட்டிசிபென்ட்ஸ் அனுபவிச்சு ஆடும் பொழுது யாரை நீங்க செலக்ட் பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி this is now time for our judges beautiful special performance. எங்களுடைய நடுவர் டாக்டர் ராதிகா வைரவேலவன் அவர்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நமக்காக இப்போ ஆட வராங்க. இத்தனை துலாம்பரமாய் நீ ஊர்த்திருந்த என்ன சொல்லுவார்களடி ஊராரும். இத்தனை துலாம்பரமாய் நீ ஊர்த்திருந்த என்ன சொல்லுவார்களடி ஊராரும். இத்தனை துலாம்பரமாய் நீ ஊர்த்திருந்தான் என்ன சொல்லுவார்களடி ஊராரும். இத்தனை துலாம்பரமாய் நீ ஊர்த்திருந்தான் என்ன சொல்லுவார்களடி ஊரார். வணக்கம். என்னது, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பரதநாட்டியத்துல ஒரு ரியாலிட்டி ஷோவா?
ஆமா, பல ரியாலிட்டி ஷோ, பல டான்ஸ் ஷோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா பரதநாட்டியத்துல முதல் முறையாக நம்ம சங்கரா சேனல்ல காலையில 11 மணிக்கு தரிக்கிட்டத்தோம் காண தவறாதீர்கள். 3 தலைமுறையாக இருக்கிற பரதநாட்டியம் டான்சர் எங்க ஃபேமிலி. அதனால நான் சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கேன் இந்த ஷோக்கு. நீங்களும் பார்க்க மறக்காதீங்க. நம்ம நிகழ்ச்சியில ரவுண்ட் 3, அதாவது பிலிம் சாங் ரவுண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. இன்னும் சில கண்டெஸ்டன்ட் அவங்களோட சாங்ஸோட ரெடியா இருக்காங்க. அடுத்த கண்டெஸ்டன்ட் யாருங்கிறத பார்க்கலாம். சௌமியா. நிலவு தேனிரைக்க, தாழை மரம் நீர் தெளிக்க, தன்னிலவு தேனிரைக்க, தாழை மரம் நீர் தெளிக்க, கன்னி மகள் நடை பயின்று சென்றாள், இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள், நாணி நின்றாள். நெஞ்சமதில் அலை எழும்ப, தஞ்சமலர் அடி கலங்க, நெஞ்சமதில் அலை எழும்ப, தஞ்சமலர் அடி கலங்க, அந்தி அந்தி இணை போல வந்தாள், அங்கு அன்பருள்ளம் தன்னை நினைந்து நின்றாள், நினைந்து நின்றாள். கண்ணிலவு தேனிரைக்க, தாழை மரம் நீர் தெளிக்க, கன்னி மகள் நடை பயின்று சென்றாள், இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள். தான பாடல் அவ்வளோ அழகாக இருந்தது கேட்கறதுக்கு. அதுக்கு ரொம்ப டீப்பாக அதை அனுபவிச்சு பண்ணினேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். இந்த நாணம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையே ஒரு ரொம்ப அழகான வார்த்தை. ஸ்ருங்காரத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு உணர்ச்சி. இதை சொன்னானாக்கா இந்த பசங்கள்லாம் பூமர் ஆண்டின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அந்த ஸ்ருங்காரம்ங்கிறதுக்கு அந்த நாணம்ங்கிறது இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஒரு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி. ஸோ அந்த நாணம்ங்கிறது ரொம்ப அழகாக காமிச்சேன். இன்னொரு வெரி நைஸ்லி டன். தேங்க்யூ. சொன்ன மாதிரி காம்படிஷன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் டஃப் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு நடன மணிக்கு பல்வேறு எலிமெண்ட்ஸ்ல ஸ்ட்ரென்த் வேணும். அண்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ரவுண்டும் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. பட் அட் த சேம் டைம் ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த கண்டெஸ்டன்ட் யாரு, அவங்க என்ன நமக்காக பிரசன்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்துடலாம். ஸ்வேதா. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா, உயிரே விலக தெரியாதா. ஹீரோயின் நம்ம செட்ஸ்க்கு வந்த மாதிரி தோணுச்சு. ஐ திங்க் அவ்வளோ ஒரு ரெட்ரோ ஃபீல்ல ஒரு டிரெக்டர் தான் இல்லைன்னா he would have shot her so beautifully ன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸோட கருத்துக்களை கேட்கலாம். அவ்வளோ சிம்பிள் அண்ட் எலிகென்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு, எஸ்பெஷலி அந்த பூ ரொம்ப அழகாக கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படியே ஹீரோயின் மாதிரி. ஸோ ரொம்ப அழகாக அந்த இமோஷனை விரகதாபத்திலேயே அந்த சோகமாக கலந்து அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக கொடுத்தேடா கண்டா. ரொம்ப யூ சஸ்டெயின் த பாவம் வெரி வெல். ஆல் தி பெஸ்ட். நமஸ்காரம் கண்ணா. நமஸ்காரம் மேம். ரொம்ப நல்ல ஒரு உணர்ந்து பண்ணின ஒரு ஃபீலிங் இருந்தது.
அதாவது ரொம்ப அழுகையும் இல்லை, அட் த சேம் டைம் எவ்வளோ அந்த ஒரு இமோஷன்ஸோட டெப்த் இருக்கணுமோ, பட் அந்த வித் தட் அந்த ஒரு கண்ட்ரோலோட ஒரு இருக்கிற இமோஷன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வெரி வெல் ப்ரெசென்டட். Thank you so much. தரிக்கிட்டத்தும் ஒரு பரதநாட்டியம் ரியாலிட்டியா இருந்தாலும் எவ்வளோ ஒரு வித்தியாசமான எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல இந்த மேக்கிங் ஆஃப் an ஆர்டிஸ்ட். ஸோ இதை தான் நாங்கள் ஒவ்வொரு ரவுண்ட்ல எக்ஸ்ப்ளோர் பண்றோம். பிகாஸ் த ட்ரூ winner will emerge from this அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்முடைய அடுத்த கண்டெஸ்டன்ட் யாரு? தீப்ஷிதா, ப்ளீஸ். கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராதா? நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராதா? உன் புன்னகை சொல்லாத அதிசயமா? அழகே இளமை ரதமே, அந்த மாயனின் லீலையில் மயங்குது உலகும். சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். சின்ன கண்ணன் அழைக்கிறான். அவ்வளோ ஒரு தீமேட்டிக்கான ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்தது. ரைட் ஃப்ரம் யோர் காஸ்டியூம் அண்ட் ஷெவாலியே பத்ம விபூஷன் லேட் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் குரல்ல இந்த பாடல் ஒரு மறக்க முடியாத பாடல். அண்ட் அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க. ஜட்ஜஸோட கமெண்ட்ஸை கேட்டுக்கலாம். ரைட்லி செட். அந்த காஸ்டியூமில் அந்த கிருஷ்ணரோட எம்ப்ளம் இருந்துட்டு எவ்வளோ எஃபர்ட்ஸ் நீ எடுத்துட்டு இருக்க. அந்த ப்ளூ டிஞ்ச் வரா மாதிரி ஒரு காஸ்டியூம் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த சாங்குக்கும் காஸ்டியூமுக்கும் அவ்வளோ அழகாக மேட்ச் ஆச்சு. ரொம்ப நல்ல தாட்ஃபுல் ப்ராசஸ் ஹஸ் கான் இன்சைட் இன் டிசைனிங் திஸ் காஸ்டியூம். அழகாக பண்ணினேன், நீட்டாக பண்ணினேன். அந்த லவ் போன் லுக்ஸ் ஆகட்டும், அந்த கண்ணுக்கு மை எழுதிட்டோம், அந்த கவிதையும் கண்ணையும் எப்படி அந்த லிரிக்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்காளோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டா அவள் ஆக்ஷன்லேயும். வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட். Thank you so much. எல்லாரும் சொன்ன மாதிரி நல்ல நைஸ் எஃபர்ட் ஹஸ் கான் இன் டு யுவர் காஸ்டியூம். ரொம்ப அழகாக இருக்குது. வெரி ஆப்ட் ஃபார் த சாங். அண்ட் அந்த ஒரு சாங்கோட ஸ்கோப்குள்ளேயே வந்து இட் வாஸ் லைக் சீங் ஒரு குட்டி ஒரு ட்ராமாட்டிக் சீனே வந்து யூ ஹவ் brought into the song. Nice, very nicely done. Thank you so much. நிறைய ஷேட்ஸ் ஆஃப் அபிநயாவை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க எப்படி டிசைட் பண்ண போறீங்க, யாரை செலக்ட் பண்ண போறீங்கன்னு எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு ஆக்சுவலி. பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த கண்டெஸ்டன்ட்டை கூப்பிடலாம். Who's our next contestant? Smriti. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். நீ சென்றிடும் வழியினிலே என் தெய்வத்தை காண்பாயோ? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். A very feel good song இல்லையா? அதுக்கு வந்து நிறைய இன்டர்லியூட் மியூசிக் இருந்தது. அந்த மியூசிக்குக்கெல்லாம் ரொம்ப அழகாக அபிநயம் பிடிச்சி அது வந்து அந்த தொய்வே இல்லாமல் அந்த சாங்கோட டெம்போவை நல்லா கொண்டு போய் முடிச்சா ரொம்ப நல்ல எக்ஸ்பிரஷன். ஆல் தி பெஸ்ட். Thank you, ma'am. ரொம்ப அழகாக இருந்தது. அது அந்த சாங்லேயே வந்து there's a nice flow to the music. ஸோ அந்த flow of that music வந்து was shown in your way of dancing also. அதாவது எங்கேயுமே வந்து ஒரு பாஸ் இல்லை. பட் அந்த நிறுத்தா அந்த இன்டர்வியூடுக்கு பண்ணினது இல்லாமல் ஒரு அவுட் ஆஃப் பிளேஸ் இல்லாமல் அழகாக ரொம்ப அழகாக ஜஸ்ட் பிளெண்டட் அண்ட் ஃப்ளோட் வித் த மியூசிக். நைஸ்லி டன். Thank you, ma'am.
எந்த ஒரு காம்படிஷனா இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்துல இவங்க தான் வின் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கெஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். பட் இந்த தறிக்கெட்டத்தோம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் யாரு எவ்வளோ ஸ்கோர் பண்ண போறாங்க, எப்படி சடனா ஸ்கோர் பண்ண போறாங்கன்னு சொல்லவே முடியாது. ஒன் லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு ஃப்ரம் our 14th contestant and அதுக்கப்புறம் இந்த ரவுண்டோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். So let's invite our final performer for this round, Kavya Sri. பாட்டோட இந்த ரவுண்ட் ஆரம்பிச்சோம். அதே மாதிரி the finale performance also என்ன ஒரு சாங் and what a super hit, அற்புதமான ஒரு காம்போசிஷன். ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றின கருத்துக்களை கேட்டுடலாம். இந்த சாங்கில் வந்து த லிரிக்கல் குவாலிட்டி இஸ் ஸோ வெரி ஹை. அந்த லிரிக்கல் குவாலிட்டிக்கு வந்து அவ்வளோ டெப்த்தாக நம்ம வந்து அபிநயம் பண்ணணும். அது வந்து அது புரிஞ்சுண்டு கொஞ்சம் பண்ணியிருக்கேன் நல்லா. ஆல் தி பெஸ்ட் கண்ணா. தேங்க்யூ. ஜென்ரலாக பதம் இந்த மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸ் காம்போசிஷன்ஸ் நம்ம பரதநாட்டியமில் எடுக்கும் போதும் அந்த கவி மனசு அப்படிங்கிறது வந்து ஒரு இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். அதாவது எந்த ஒரு கான்டெக்ஸ்டில் அந்த கவியோட மனசில் என்ன இருந்தது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது இந்த பாட்டு வந்து அந்த மூவியில் அதோட கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தானாக்க இட் இஸ் ஆக்சுவலி அ வெரி இன்டென்ஸ் சாங். ஸோ அது வந்து வெறும் அந்த வார்த்தைகள் சொல்கிறது இருக்குது, வார்த்தைகளில் சொல்லாத விஷயங்களும் நிறைய இருக்குது. ஸோ இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் சொல்லாத விஷயங்கள் வந்து ஆக்சுவலி நிறைய. ஸோ அதை வந்து புரிஞ்சு இன்னும் கொஞ்சம் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லாவே டெப்த்தோடு இந்த சாங் பண்ணியிருக்கலாமோன்னு தோணிது. பட் ஐ திங்க் ஃபார் யுவர் ஏஜ் வாட் யூ டிட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். பட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி இன்டென்ஸ் அண்ட் கொஞ்சம் வெரி மெச்சூர் கான்டெக்ஸ்ட் இருக்கிற ஒரு சாங். So I would like you to rethink this song. Okay. But otherwise very nicely presented for your age. Thank you. இந்த எபிசோட் டிராவல் ஆன அந்த டைமே உணரல. ஏன்னா ஒவ்வொரு பாடலும் சச் பியூட்டிஃபுல் ஜெம்ஸ் அண்ட் மறக்க முடியாத இந்த பாடல்களுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹவ் டன் சோ மச் ஜஸ்டிஸ். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள்லேருந்து ஜட்ஜஸ் ஆர் கோயிங் டு பிக் ஒன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஃபார் திஸ் ரவுண்ட். ஸோ அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக லெட்ஸ் நவ் இன்வைட் அவர் ஜட்ஜஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி for the first time in television reality I think பரதநாட்டியம்க்குன்னு ஒரு ரியாலிட்டி ஷோ ஃபார்மேட் கொடுத்தது இந்த சங்கரா டிவி மேடை. இந்த நிகழ்ச்சியை பத்தி how did you feel being a part of this round? ஸ்ரீ சங்கரா டிவியோட இந்த தறிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சி வந்து இந்த எல்லா யங் டான்சர்ஸ்க்கும் எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம். அவங்களோட கிளாசிக்கல் ஆர்ட்டுக்குன்னு ஒரு நிஷ் ஆஃப் ஆடியன்ஸ் தான் இருக்கா யூஸ்வலி. பட் இது எவ்வளோ பேரை போய் சேர்றது இந்த ஷோ. அதனால் எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஷோயிங் டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் அண்ட் அது அத்தனை பேரையும் சேர்றதுங்கிறது வந்து அதை விட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறோம். அந்த ஆர்டிஸ்ட் ஃபெட்டர்னிட்டிலேருந்து ஸ்ரீ சங்கரா டிவிக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும். இந்த டான்ஸ் ஃபீல்டில் வந்து ஆக்சுவலி இப்போது குவைட் அ ஃபியூ இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கேன். ஆனால் வந்து அந்த ஒரு சின்ன திரையிலையோ இல்லைன்னா அந்த சில்வர் ஸ்க்ரீன்லேயோ வரும்போது தான் வந்து ஜென்ரலாக வந்து பீப்புள் நோட்டீஸ் அண்ட் ரெகக்னைஸ்.
அப்படிங்கிறம்போது சில சமயம் தோணும், ஏன் வந்து நம்ம பாரம்பரிய கலைக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இப்படி இவ்வளோ ஒரு பெரிய மேடையில் கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் மீடியா, இந்த மாதிரி மாஸ் மீடியா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நம்மளோட பாரம்பரிய நடனத்துக்கு வந்து இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய நன்றி சங்கரா டிவிக்கு டு பி டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஷோ. அண்ட் இன்னைக்கு இந்த ஃபிலிம் சாங் ரவுண்டோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? The most difficult part. எல்லா குழந்தைகளுமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டா. சில பேர் காஸ்டியூம் அண்ட் தேர் ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ், சில பேர் எக்ஸ்பிரஷனில், சில பேர் பாட்டு செலெக்ஷனில், இது மாதிரி எல்லாருமே ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் வந்து எல்லாருமே இண்டிவிஜுவலி வின்னர்ஸ். அதில் ஆனால் ஒருத்தர் தானே செலக்ட் பண்ண முடியும். நான் தான் பண்ணுவேன் மச்சான். A special prize for Sundareshan from Sri Varma Ayurveda. இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பெருமைப்படுது to have such legendary gurus and performers with us on the stage. இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி இந்த தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு small gift from Shankara TV, a hamper from Sri Varma Ayurveda. இந்த பிரம்மாண்டமான அழகான நிகழ்ச்சியில ஃபோர்த் கமிங் சீசன்ஸ்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் அண்ட் வீடியோவை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க to the number 9677761352 9677761352. ஸ்ரீ சங்கரா டிவி பெருமையுடன் வழங்கும் தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் ஒவ்வொரு ரவுண்டும் அவ்வளோ வித்தியாசமா, அவ்வளோ என்டர்டெய்னிங்கா, ஃபுல் ஆஃப் லைஃபா போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில அடுத்த வாரம் இன்னும் ஒரு இன்னோவேட்டிவான ரவுண்டோட இதே செட் ஆஃப் பியூட்டிஃபுல் பார்ட்டிசிபென்ட்ஸோட உங்களை நாங்க மீண்டும் சந்திக்கிறோம். Until then, this is Kritika Shurajit signing off. இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வழங்கும் தரிக்கிட்டத்தோம் பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோ, co-sponsored by Vishalam Homes in Punya Kshetram, Brahmana Agraharam Kumbakonam, Gopuram Manjal மற்றும் குங்குமம்.